நாங்க 7 பேர் சேர்ந்து யாடா கூடமா ஒரு ட்ரிப்புக்கு போயிருப்போம். அதுல இது டே 2. காலையில ஒரு 6 மணி இருக்கும். ஃப்ரெண்டு உசுப்பி ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னா மரண தூக்கத்துல பேஜாரா போனேன். ஆனா ஸ்பாட்டை பார்த்ததும் குளுகுளுன்னு ஆயிட்டேன். பிளானே இல்லாம குளிச்சிட்டோம். துண்டு ஜட்டி எதுவுமே எடுத்துட்டு வரல. குளியல் போட்டு அங்கேயே வெயில காய வச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அம்மா அங்க 3 வகையான சட்னியும் இட்லி சுட்டு வச்சிருக்காங்க. அது பத்தலன்னு தோசையை சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல சேர்லயே தூங்கிட்டு அடுத்து ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போலான்னு ஒரு பிளான். நான்வெஜ் ஓகே சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டோம். தெரியாதவங்க கல்யாணத்துக்கு ஒருத்தர் 2 பேர் போலாம். நாங்க எத்தனை பேர் போனோம் நீங்களே பாத்துக்கோங்க. அங்க சாப்பிட்ட சாப்பாடு டைரக்டா சொர்க்கவாசல் தான். நான் வழக்கம் போல கண்ணாடியை போட்டு தூங்கிட்டேன். ஒரு ஃபாலோவர் நீங்க தானே இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுறதுன்னு கேட்கவும் நான் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியல. அந்த ஃபாலோவர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இந்த ஆட்டிடியூட் எல்லாம் கிடையாது. உண்ட மயக்கத்துல ரெஸ்பாண்ட் பண்ணல அவ்வளவுதான். ரொம்ப சாரி. அடுத்து கார்ல உட்காந்தா தூங்கிடுவேன் கண்டிப்பா தெரியும். அதனால வெயில அடிச்சாலும் பரவாயில்லன்னு வண்டியில கிளம்பிட்டோம். எங்க போறோம்னா ஃப்ரெண்டோட ஒரு தோட்டத்துக்கு போறோம். தென்னந்தோப்புக்கு போனோம். அடிக்கிற வெயிலுக்கு தென்னந்தோப்புலே இளநிய பறிச்சு குடிச்சா சொர்க்கமோ சொர்க்கம். தோட்டத்து சொந்தக்காரங்க நம்மளுக்கு டீயும் மாரிகோல்ட் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க. நாங்க மட்டும் உண்ட மயக்கத்துல இருந்தா முஜாஹித் மட்டும் வெயில்ல காஞ்சிட்டாரு. ஏன்னா அவர் நோம்புல இருக்காரு. அடுத்து போன இடம் ஜிகிர் தந்தா தூது. இன்னைக்கு ஏகப்பட்ட சொர்க்கத்துக்கு லிஸ்டே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு சொர்க்கம் என்னன்னா நம்ம முஜாஹித் ப்ரோ நோம்பு கஞ்சி எட்டு கொடுத்தாரு. ஐயோ குடின்னு குடிச்சு டின்னரே முடிச்சிட்டோம். சரியான சொர்க்கம். ஒரு சின்ன நேப்ப போட்டு தஞ்சாவூர் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு டெசர்ட் சாப்பிடலான்னு போயிட்டோம். தஞ்சாவூர்ல நம்ம ஃப்ரெண்ட் அரவிந்த் வேஃபல் ஷாப் வச்சிருக்காரு. தஞ்சாவூர் ஃபுட் ஸ்ட்ரீட்ல கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு நேரா அந்த வாட்டர் டேங்க் முன்னாடி நிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா நம்பால் கடை தான். ஹாப்பி எண்டிங்க்கு வேஃபல் ஊட்டிங்கன்னா வேற மாதிரி. அண்ணன் காதுல போயிட்டு நீங்க அரவிந்தா முழுவிந்தான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு.